அடுத்தது எரேமியா 23:29 வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும், ஆண்டவருடைய வார்த்தை அக்னி நெருப்பு போலவும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை பாருங்க, போலும், கண்மலையவே நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ, சம்மட்டி போல் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றார் பாருங்க. அடுத்தது நெருப்பு. உங்க வாழ்க்கையில வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் சுட்டு எரிக்கணுமா? பைபிள் படிங்க. சாத்தான் பாருங்க, வசனத்தை சொன்னாதான் பயப்படுவான். நெருப்பு அது, சம்மட்டி போல அது உடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை உடைக்கும். கேன்சர் வியாதி கட்டி உங்க வாழ்க்கையில இருக்கா? பைபிள் படிச்சுட்டே இருங்க. பைபிள் படிச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கட்டி உடையும். நான் சொல்ல, ஆண்டவர் சொல்ல பாருங்க, சம்மட்டி போன்றது அது. அது கண்மலையவே என்ன பண்ணும்? உடைக்கும், நொறுக்கும். ஒரு அதாவது உங்க வாழ்க்கையில சம்மட்டி போல உடைக்கும். பயப்படாதீங்க. உங்க பிரச்சனைகளை, உங்க குறைவுகளை, மந்திரங்களை, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த சத்துருன்னு போராட்டம் இருந்தாலும் சரி, முதல்ல பைபிள் படிங்க. நல்ல பைபிளை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சத்தமா படிங்க. அந்த வார்த்தை போக 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 பாருங்க உடைக்கும். அது உடைச்சு தள்ளும், சுகமாக்கும். ஆண்டவர் சொன்னார்ல, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். நீங்க நல்லா சத்த போட்டு ஜெபம் பண்றதுனால அற்புதம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. வெறும் வசனத்தினால அற்புதம் நடக்கும், வார்த்தையினால அற்புதம் நடக்கும். நீங்க பிரச்சனைக்கு முன்னாடி உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, பைபிளை சத்தமா படிங்க. அந்த பிரச்சனை முன்னாடி வசனத்தை படிச்சு வசனத்தை அனுப்புங்க. அந்த வசனம் போய் 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 பாருங்க, சம்மட்டி போல அதுல உடைக்கும், அது சரிப்படுத்தும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்கள ரட்சிப்புல கொண்டு வரும். அவங்கள கட்டி வைத்திருக்கிற அந்த சாத்தான அந்த சம்மட்டி போய் உடைச்சி நொறுக்கி போடும். அதான் அந்த சம்மட்டி போல ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தணும். கல்லையே நொறுக்குன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. கல்லை போல இருக்கிற எந்த பிரச்சனை உங்க முன்னாடி இருக்குதோ, நல்ல பைபிளை படித்து நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை கனப்படுத்தி அதை நொறுக்கி போடும். புரியுது என்ன? ஒரு அல்லையா சொல்லுங்க. எல்லாத்தையும் நொறுக்கும்.